சுபானக மக்களே, நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்துட்டு. ஸோ இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் டாஸ்க்குக்கான கடைசி ரவுண்டை நடத்துறாங்க. ஸோ கடைசி ரவுண்டுக்கு முன்னாடி மொத்தம் 3 பேர் உள்ள இருந்திருக்காங்க. அதான் அந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க. சபரி, துஷார், அடுத்து நம்ம கமாருதீன், இந்த 3 பேர் தான் அந்த டாஸ்க்ல இருந்திருக்காங்க. பட் சில பல விஷயங்களை பண்ணி நம்ம சபரி அவர்களை அவுட் பண்ணி வெளியே தூக்கிட்டாங்க. அந்த ப்ரோமோல நம்மளால கவனிக்க முடியுது. அது என்னங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ கடைசி ரவுண்டுக்கு நம்ம துஷாரும் கமாருதீனும் தேர்வு செய்யப்படுறாங்க. இதுல யார் வின் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி லீக் பண்ணிட்டோம். நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. கமாருதீன் அவர்கள் இந்த டாஸ்க்ல வின் பண்றாப்ல. இந்த டாஸ்க்ல கமாருதீன் வின் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் தட்டி தூக்குறாப்ல. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீமுக்கு இன்னைக்கு நைட் ஒரு கிராண்ட் டின்னரையும் வாங்கி கொடுக்குறாப்ல. அப்போ வேற லெவல்ல சம்பவம் இருக்குது. அப்போ நீங்க கேட்கலாம், ப்ரோ எப்படி பார்த்தாலும் ஒரு 8 பேர் உள்ள இருந்தாங்க, எப்படி ப்ரோ இவங்க அவுட் ஆயிருப்பாங்க, எப்படி கேமை இவ்வளவு வேகமா முடிக்கிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பா கேட்பீங்க. சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, உள்ள இருக்க போட்டியாளர்கள் அவ்வளவு தரமான போட்டியாளர்கள் ப்ரோ. ஒரு போட்டின்னு வச்சா போட்டியை போன்னு அடிச்சு விரட்ட அளவுக்கு தரமான போட்டியாளர்கள் ப்ரோ. 8 பேர் கடைசியில் 3 பேருக்கு வந்து வேகமாக முடிஞ்சிருக்குண்ணா. அந்த போட்டியை எவ்வளோ வேகமாக முடிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. ரன்னிங் ரேஸ் தான் இது. வந்து பொம்மை டாஸ்க்கும் மாஸ்க் டாஸ்க்லாம் கிடையாது. ரன்னிங் ரேஸ். எடுக்கிறோமா ஓடுறோமா வச்சிருவோம். நாங்கள் ஸ்டே பண்ணி சண்டை போடுற பழக்கமே கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பழைய சீசன்ல இந்த பொம்மையை கையில் வச்சுட்டு விடிய உட்கார்ந்து இருந்து வைக்க மாட்டேன்னு போராடுற அளவுக்கு மொக்கையான போட்டியாளர் நினைச்சீங்களா? இல்லை. கையில் மாஸ்க் எடுத்தோன்னே ஏதோ கையில் சாணி அழுன மாதிரி வேகமாக ஓடி போய் செவுத்துல வச்சிடணும். அந்த மாதிரி தான் இவங்க வேகமாக ஓடி போய் மாஸ்கை லாக்கரில் வச்சிருவாங்க. ஸோ ரன்னிங் ரேஸை தான் அங்கே நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் சபரி அவர்களை இந்த ப்ரோமோல அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதில் யாருக்கு ஆனந்தமோ இல்லையோ, நம்ம பாரு அவர்களுக்கு கடுமையான ஆனந்தம். ஐயோ என்ன குதிக்கிறாங்க. ஐயோ அவுட்டு சபரி, அவுட்டு அக்கா டார்கெட்டு. இதே அக்கா அவுட் ஆகி வரும்போது யாராச்சும் பாரு அவுட்டுன்னா, பாரு நீ என்ன டார்கெட் தானே பண்ற, பாரு நல்லா பாரு நான் அவுட் ஆனதை பாரு, நீ என்ன டார்கெட் தானே பண்றேன்னு சொல்லி அக்கா உருண்டு பரண்டு அழுதுருப்பாங்க. இதே இந்த இடத்துல சபரி அவுட் ஆகும்போது அக்கா வந்து சொல்றது வந்து ஒரு செலிப்ரேஷன். ஓகேவா, நம்ம அப்படி எடுத்துக்கணும் கைஸ். அக்கா என்ன பண்ணாலும் செலிப்ரேஷன், நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அக்காவை டார்கெட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ தயவுசெய்து அக்காவை டார்கெட் பண்ணாதீங்க, மற்ற யாரையா டார்கெட் பண்ணிக்கோங்க. பட் அக்கா கொண்டாடுவாங்க, அது பேர் செலிப்ரேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பேர் ஓடுறாங்க. இந்த ப்ரோமோல கவனிச்சிருப்பீங்க. 3 பேர் ஓடுறாங்க. பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க ப்ரோ. ஸோ 3 பேர் ஓடுறாங்க. ஓடும்போது நம்ம கமாருதீனை பொறுத்தவரைக்கு யாருமே பிடிக்கல. கமாருதீன் வந்து நேராக போறாப்ல, டப்புன்னு எடுக்கிறாப்ல, கபடி கொய் அப்படின்னு பூந்து வந்துட்டாப்ல. ஓகேவா, நேக்கா ஓடி வந்து கொண்டு போய் இந்த லாக்கர்ல வச்சுட்டாப்ல. யார் போட்டோ வைக்கிறாங்கன்னா துஷாருக்கான போட்டோவை நம்ம கமாருதீன் தூக்கி கொண்டு வைக்கிறாப்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துஷார் ஓடி போயிட்டு இருக்காப்ல. கடைசி எண்டுக்கு ஓடி போறாப்ல. அங்கதான் சபரி போட்டோ இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ மேல தூக்கி வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போகும்போது அங்க விக்கல்ஸ் விக்ரம் நிற்கிறாப்ல. எப்படி விக்கல்ஸ் விக்ரம் அதுக்குள்ள நிற்கிறாப்ல. நிற்கும் போது விக்கல்ஸ் விக்ரம பிடிக்கிறதுக்கு வினோத் அவர்கள் அந்த இடத்துல வந்து நிற்காங்க. அந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரம வினோத் அவர்கள் போட்டு லாக் பண்றாங்க. அப்படின்னு லாக் பண்றாங்க. அப்போ நம்ம அவர் பேர் என்ன, துஷார் வந்து ஓடி வராப்ல. ஏதோ அங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் விக்ரம் தள்ளி விட்டாருன்னு நினைக்கிறேன். அடி மண்டை அடிச்சு போத்தன விழுந்து கிடந்திருக்காரு நம்ம துஷார். ஆள் அங்க பத்தின விழுந்துட்டு, நீங்க அந்த ப்ரோமோல பார்த்தாலே தெரியும். எபிசோட்ல பாருங்க, செம ஜாலியா இருக்கும். ஆள் மண்டை அடிச்சு விழுந்து ஒரு செகண்ட் கேர் ஆயிட்டா, எங்க இருக்கேன் பிக் பாஸ் வீடா அப்படின்ற மாதிரி தலை கேர் ஆகி அதுக்கப்புறம் தான் தலைவன் எந்திரிச்சு அவர் அந்த மாஸ்க் எடுத்துட்டு ஓடுறதுக்கு முன்னாடி மற்ற ஆட்கள் உள்ள கொண்டு வச்சுட்டாங்க. எப்படி மற்ற ஆட்கள் உள்ள கொண்டு வச்சிட்டாங்க. இந்த இடத்துல சபரி பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டாரு. எப்படி சபரி பெரிய முட்டாள்தனத்தை பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம கமாருதீன் வந்து உள்ள கொண்டு மாஸ்கை வச்சுட்டாரு. ஃபர்ஸ்டே கமாருதீன் வந்து துஷாருக்கான மாஸ்க் நினைக்கிறேன் உள்ள கொண்டு வச்சுட்டு, இல்ல ஃபர்ஸ்டே சபரி தான் மாஸ்க் வச்சாரு நினைக்கிறேன். ஆமா, சபரி தான் கமாருதீன் மாஸ்க்கை கொண்டு ஃபர்ஸ்டே உள்ள வச்சிட்டாரு. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அவருக்கான மாஸ்க் உள்ள வருதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்து தானே வைக்கணும். ஸோ சபரி என்ன பண்ணிட்டாருன்னா நேரா ஓடி போய் கமாருதீன் மாஸ்கை வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமாருதீன் வேகமா ஓடி வந்து துஷாருக்கான மாஸ்கை உள்ள வச்சிட்டாங்க. ஸோ அங்க கடைசியா பொத்துன மண்டடிக்க விழுந்து கிடந்தாருல நம்ம துஷார். ஸோ துஷார் வந்து சபரி மாஸ்கை கையில வச்சுட்டு பொறுமையா நடந்து வராரு. சபரி அவர்களை அந்த ரவுண்ட்ல இருந்து அவுட் பண்ணி வெளியே தூக்கிட்டாங்க. ஸோ கடைசி ரவுண்டுக்கு நம்ம துஷாரும் அவர் பேர் என்ன கமாருதீன் தான் போறாங்க. ஸோ நமக்கு அது தெரியும். அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு வேகமா யாரு போறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்லி வரும். பட் லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்க. யார் இதை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அவங்க இதை எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த கடைசி ரவுண்டை தான் எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா கடைசி ரவுண்டை பொறுத்தவரைக்கும் அவங்கவுங்க மாஸ்க் தான் இருக்கும். அவங்கவுங்க மாஸ்க் எடுக்கலாமா, இல்ல மாத்தி தான் எடுத்துக்கலாமா, இல்ல ஒருவேளை மாத்தி எடுத்து நம்ம கமாருதீன் வந்து பேசி வாங்கி எனக்கு தயசே குடுறான்னு சொல்லி வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல. இல்ல ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு உங்க மாஸ்க் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம கமாருதீன் துஷாரை பிடிச்சி தள்ளி
ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுருப்பாரு, போடாங்கிட்ட அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிருப்பாப்ல. தூக்கி வீசிட்டு நம்ம கமாருதீன் அவர்கள் இந்த டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இவர் வின் பண்ணது டிசர்வான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை இந்த டாஸ்க்ல யாருமே டிசர்வ் கிடையாது. இவன் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கும் டிசர்வ் கிடையாது, அந்த டின்னருக்கும் டிசர்வ் கிடையாது. ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு, இந்த டாஸ்க்கை வின் பண்ணோன்னே பிக் பாஸ் மைக்க பிடிச்சி நீங்க எல்லாம் விளையாடினது ஒரு டாஸ்க் இல்லைன்னு உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேற கேக்குதா, அந்த பக்கமா ஓடிருங்க அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கும் சொல்லிடணும் நைட்டு உங்களுக்கு சோறே கிடையாது, நீங்க ஆடின ஆட்டத்துக்கு உங்களுக்கு சோறே கிடையாது, நீங்க பட்னி கடங்கன்னு சொல்லி போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ப்ரோ. அது ஒரு நல்ல கண்டென்ட்டா இருக்கும். ஏன்னா இவனை ஆடின ஆட்டத்துக்கு எதையுமே கொடுக்க கூடாது ப்ரோ. மாஸ்க் டாஸ்க்கு, இந்த பொம்மை டாஸ்க்கு வச்சுக்கோங்களேன், பொம்மை டாஸ்க்கு எப்படி விளாடுவாங்க இதுக்கு முன்னாடி சீசன்ல, ஓடிப்பை எடுத்துட்டு அவன் நின்று டிமாண்ட் பண்ணியே நான் வைக்க மாட்டேன், நீ வைக்க மாட்டேன், நான் வைன்னு சொல்லிட்டு போராடுவாங்க. பட் இந்த சீசன் மட்டும் தான் ரன்னிங் ரேஸ் நடத்தியிருக்காங்க. யார் வேகமா ஓடுற பாப்பமா, வேறையா சண்டைக்கு வரையா அப்படின்னு கிருகிருன்னு ஓடி ஓடி உள்ள கொண்டு வச்சுட்டு இருக்கானுங்க. இது டாஸ்க்கு கிடையாது, இது ஆக்சுவல் டாஸ்க் கிடையாது. ஸோ பிக் பாஸ் வந்து கொடுக்கக்கூடாது, பிக் பாஸ் வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் கொடுக்கக்கூடாது, அந்த டின்னரையும் கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட விஷயம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லட்டா ப்ரோ, இந்த அளவுக்குலாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ஒருத்தன் அவுட் ஆகுறான்னு சொல்லி இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடாது. மேபி அக்கா இந்த லெவலில் இருக்கும்போது அக்கா அவுட் ஆகி வெளியே வந்து இந்த யாரா செலிப்ரேட் பண்ணியிருந்தா அக்கா சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. ஆண் திமிரை காட்டுறான், ஒரு ஆம்பளை இப்படி திமிரை காட்டுறியா, ஒரு பொம்பளை அவுட் ஆனோன்னு பிரச்சனையா, ஒரு பொண்ணுன்னு உனக்கு இலக்கரமா பச்சான்னு சொல்லி எங்கள் அக்கா கண்டிப்பாக ஒரு உமன் கார்டை தூக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம அக்கா என்ன வேணா பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. அந்த மாதிரி தான் நிற்குது. இதில் ஒரு இது கேட்கணும், நம்ம ப்ரோமோ வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை லீக் பண்ணிட்டோம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கமெண்ட்ஸில் ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சு, ப்ரோ அப்சரா தான் ப்ரோ வின்னு ப்ரோ, என்ன ப்ரோ சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா அப்சரா வின்னா, ஏடா புதுசாக இருக்க, இது யார் இப்படிலாமா யாரை கிளப்பி போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் கமெண்ட்ஸில் கேட்குறேன். ப்ரோ யார் ப்ரோ இப்படிலாம் சொன்னா, அப்டேட் வந்துச்சு ப்ரோ அப்சரா தான் வின் அப்படிங்காங்க. ஐயோ, அப்சரா இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. அப்சரா வந்து டாப் 8 டாப் 7க்குள்ள வந்ததே பெரிய விஷயம். அவங்க எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நார்மலாக தான் அப்படியே ஓடி ஓடி போய் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்சராலாம் இந்த டாஸ்க்ல வின்னு சொன்னால் எப்படி இதெல்லாம் நம்புறீங்க? எங்கேயா நம்பிட்டு வந்து நம்மளை போட்டு அடிக்க வேண்டியது. கமாண்டில் வந்து ஒன்னே ப்ரோ உனக்கு தெரியாது ப்ரோ, அப்சரா தான் வின்னு ப்ரோ, பொய் சொல்லாத ப்ரோன்னு சொல்லி நம்மகிட்ட போட்டு கதறிட்டு இருக்காங்க. காய்ஸ், நான் ஒரு அப்டேட் கிடைக்காம சும்மா இதையும் உருட்டிட்டு இருக்க மாட்டேன் காய்ஸ், தயவு செய்து இன்னுமா என்ன புரிஞ்சிக்காம இருக்கீங்க. பட் பரவாயில்ல, நம்ம மக்கள் நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும், அதனால அவங்க எல்லாம் உஷாரா தான் இருக்காங்க. பட் ஒரு சில பேர் மட்டும் எங்கேயா என்னத்தையா பார்த்துட்டு நம்மளை பிடிச்சி போட்டு கடிச்சிட்டு இருக்காங்க காய்ஸ். சரி ஓகே ப்ரோ, இப்போ ஓவராலா இந்த டாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓவராலா இப்போ பொம்மை டாஸ்க் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், அதோட ஒரு மாடிஃபிகேஷன் வேர்ஷன் தான் இந்த டாஸ்க், ஓகேவா, மாடிஃபை பண்ண வேர்ஷன் தான். ஸோ இந்த மாஸ்க் டாஸ்க் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணிச்சா, நீங்கள் பார்க்க ஹாப்பியாக இருந்தீங்களா, ரொம்ப ஜாலியாக இருந்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா, உங்களை அது ஃபன் பண்ணிச்சா, நீங்கள் வந்து அதை பார்த்து ரசித்து அடுத்து யார் வின் பண்ணுவா, யார் உள்ளே வருவா, யார் வேகமாக ஓடுவா, யார் அடிப்படை, இந்த விஷயங்களை பார்த்து ரசிச்சிங்களா? ஸோ அப்படி ரசிச்சிருந்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு 10 அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டால் நான் 10 அவுட் ஆஃப் -10 கொடுப்பேன். கண்டிப்பாக ப்ரோ நான் ஹானஸ்ட்டாக கொடுக்குறேன். ஏன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். ரன்னிங் ரேஸ் இந்த லெவலுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறத பிக் பாஸ் டீம் வந்து பயங்கரமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. அதை உள்ள நம்ம போட்டியாளர்களும் செமையாக செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதனால 10 அவுட் ஆஃப் -10 நான் கொடுக்கலான் இருக்கேன். உங்களுக்கான மதிப்பெண்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, தாறுமாறா போட்டு விடுங்க, பார்த்து மக்கள் ரசிக்கட்டும். முக்கியமாக கமாருதீன் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க கைஸ். இன்னைக்கு உங்களோட டே. நம்ம காமு மாமா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமாக எனக்கு இன்ஸ்டால வந்து மிரட்டெல்லாம் கொடுக்குறாங்க ப்ரோ, எங்கள் அண்ணா காமு பற்றி பேசினேன் அப்படிங்கிறாப்புல, பயமாக இருக்கு எனக்கு வேற. சாரி காய்ஸ், இதுக்கப்புறம் காமு மாமாவை பற்றி பேச மாட்டேன், ஓகேவா? அவர் வின் வேற பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் அவரை பற்றி நான் எப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியல. அவர் தூக்கிட்டாரு காய்ஸ், தூக்கிட்டாரு. யார்? அரோராவை இல்லைங்க, யாருங்க நீங்கள்? அரோராவை அது வேற, அது நேற்றும் தூக்குனார், இன்னைக்கும் தூக்குனார். இன்னைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தூக்கிட்டார். நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தூக்கி தன்னோட கழுத்தில் சுற்றிட்டு வீட்டுக்குள்ள கெத்தா சுற்றிட்டு இருப்பாரு. பார்க்கலாம் காய்ஸ் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு டம்மி போட்டியாளர் அடுத்த வாரம் காப்பாற்றப்படுறதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.